10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். நெக்ஸ்ட் டாபிக் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனில் ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். இப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பீக்கரில் வந்து ஒரு லிக்விட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லிக்விடில் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு மாலிகுலுக்கும் அனதர் மாலிகுலுக்கும் இன்பிட்வீனில் என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். அப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த லிக்விடில் இருக்க மாலிகுலுக்கு பிட்வீனில் இருக்க ஃபோர்ஸஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் லிக்விடை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ டிஃப்ரெண்ட் லிக்விடை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரெண்ட் லிக்விடை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகாது அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறோம், வாட்டரில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு ஆயிலை ஊற்றணும் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஆயிலும் வாட்டரும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா மிக்ஸ் ஆகாது. அந்த ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து பார்த்தோன்னா மிதக்கும். அப்போ அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஆயிலோட டென்சிட்டி டிஃபராக இருக்கும், அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அதுவும் டிஃபராக இருக்கும். அப்போ ஆயிலுக்கும் வாட்டருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபராக இருக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏன் வந்து ரெண்டும் ஒன்றா கலக்கிறதில்ல, ஒன்றா மிக்ஸ் ஆகிறதில்ல அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா டென்சிட்டி, இது வாட்டரோட டென்சிட்டியும் நெக்ஸ்ட் அதோட ஆயிலோட டென்சிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டரையும் கெரசினையும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றும் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி பாரு, மெர்க்குரியும் கிளாஸும் எடுக்கிறோம். அப்போ மெர்க்குரி கிளாஸ் எடுக்கும்போது என்னாகும், மெர்க்குரியோட டென்சிட்டி வந்து கிளாஸோட டென்சிட்டியோட வந்து என்னது டிஃபராக இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே என்ன ஆகாது அப்படின்னா மிக்ஸ் ஆகாது. அதே வந்து பார்த்தோன்னா வாட்டரை வந்து பார்த்தோன்னா கிளாஸோட அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். அப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மாலிகுலுக்கும் இன்பிட்வீனில் என்ன இருக்கும், ஒரு லிக்விட் இருக்குன்னா அந்த லிக்விடில் இன்பிட்வீனில் அந்த இருக்க மாலிகுல்ஸ்க்கு பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். அப்போ அதுலேயே வந்து பார்த்தோன்னா கொகசிவ் ஃபோர்ஸு, அட்கசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொகசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொகசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, த மாலிகுல்ஸ் ஆஃப் எ லிக்விட் ஆர் நாட் ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு லைக் இன் எ சாலிட். They are free to move about the force between like molecules which hold the liquids together is called cohesive force. அப்போ கொகசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த லிக்விடில் இருக்க மாலிகுல் வந்து எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிட்டாக என்ன ஆகாதுன்னா ஃபிக்ஸ் ஆகாது, அப்படியே வந்து ரிஜிட்டாக இருக்காது. அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஃப்ரீ டு மூவ் அபவுட் த ஃபோர்ஸ். அப்போ என்னது, ஒரு ஃபோர்ஸ்னால என்ன ஆகிட்டே இருக்குது, அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்குன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொகசிவ் ஃபோர்ஸ். அடுத்த நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அதுதான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் கொகசிவ் ஃபோர்ஸ். அடுத்த நெக்ஸ்ட்டு அட்கசிவ் ஃபோர்ஸ். அட்கசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா when the liquid is in contact with a solid. அப்போ அந்த லிக்விடு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து லிக்விடு வந்து எங்கே ஊற்றி இருப்போம், ஒரு பீக்கரில். இப்போ பீக்கருங்கிறது என்னது, சாலிடு. அப்போ பீக்கரில் இருக்க அந்த சாலிடோட என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லிக்விடு வந்து கான்டாக்ட்லேயே இருக்குது அப்படின்னா அப்போ த மாலிகூல்ஸ் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகுது, அந்த சாலிடுக்கும் இப்போ ஒரு பீக்கரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆயிலோ இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா வாட்டரோ ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சாலிடும் இந்த லிக்விடும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கான்டாக்ட் ஆகுது. அப்போ கான்டாக்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்ஹசிவ் ஃபோர்ஸ். அப்போ கொகசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதை வந்து என்னது அந்த லிக்விடு வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா சாலிடோட வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டாக இருக்காது, அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாலிகூல்ஸ்க்கு பிட்வீனில் இருக்க ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா கொகசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்போம். அதே வந்து பார்த்தோன்னா அட்கசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லிக்விடு எதோட காண்டாக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சாலிடோட காண்டாக்ட் ஆகிருக்கும். அப்போ சாலிடோட காண்டாக்ட் ஆகிருக்கும் போது அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா அட்ஹசிவ் ஃபோர்ஸ்.
சரி, அப்போ மாலிகூல்ஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ஒன். மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவ்லி ஒன். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாலிகூல்ஸ் இஸ் வெரி ஸ்மால். இப்போ மாலிகூல்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். அதோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁹ மீட்டர். அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 ஆம்ஸ்ட்ராங். 10 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 10 ஆம்ஸ்ட்ராங்னா எவ்வளவு? 10 × 10⁻⁻10. அப்போ 10⁻⁹ எப்படி எழுதலாம்னா 1 × 10⁻⁹ எழுதலாம். அதை வந்து 10 × 10⁻⁻10 மாற்றணும் அப்படின்னா அந்த 10⁻⁻10 தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ வந்து நான் வந்து ஒரு லிக்யூடை கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பீக்கரு. இப்போ இந்த பீக்கர்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிக்யூடை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீக்கரில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா 3 மாலிகூல்ஸ். 3 ஒன்று வந்து பார்த்தோன்னா ஏங்கிற மாலிகூல், அனதர் ஒன்று பிங்கிற மாலிகூல், அனதர் ஒன்று வந்து சிங்கிற மாலிகூல். இப்போ 3 மாலிகூல்ஸும் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாலிகுலை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற மாலிகுலை மட்டும் கன்சிடர் பண்ணும். ஏங்கிற மாலிகுலை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஏங்கிற மாலிகுல் வந்து எப்படி இருக்குது? நல்லா வந்து பார்த்தோன்னா வாட்டரில் இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே என்ன ஆகுது? வாட்டரில் வந்து பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் ஆகிருக்கா? அப்போ the sphere influence the molecule interact with the all other molecules in all direction. அப்போ இந்த மாலிகூல்ஸ்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா டைரக்ஷன்லையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட நெட் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எதோட நெட் ஃபோர்ஸு? இந்த ஏங்கிற மாலிகூலோட நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஏங்கிற மாலிகுலோட நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதோட நெட் ஃபோர்ஸுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா 0. ஏன்னா அங்கே வந்து பாருங்கள் எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து என்ன ஆகுது? ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இங்கே அப்போர்ட்லேயும் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட்ஸு, லெஃப்ட்டு ரைட் எல்லா சைட்லேயுமே நமக்கு என்ன ஆகுது? ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட நெட் ஃபோர்ஸுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதோட நெட் ஃபோர்ஸுங்கிறது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் கன்சிடர் செகண்ட் மாலிகுலுங்கிறது என்னது? பிங்கிற மாலிகுல். அப்போ பிங்கிற மாலிகுல் எப்படி நமக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3/4 அதோட ஒரிஜினல் பாத்தில் வந்து எவ்வளோ இருக்குது? 3/4 வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விடோட என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. ரிமைனிங் 1/4 வந்து பார்த்தோன்னா ஏரோட கான்டாக்டில் இருக்குது. 3/4 வந்து என்னது? லிக்விடில் இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்க 1/4 வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் கான்டாக்டில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நெட் ஃபோர்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். இதோட நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ பிங்கிற மாலிகுல் வந்து பார்த்தோன்னா என்னது? டோட்டலாக இருக்கிறதுல 3/4 வந்து பார்த்தோன்னா 3/4 வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட்லேயும் 1/4 வந்து பார்த்தோன்னா ஏர்லேயும் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இதோட நெட் ஃபோர்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம அனதர் மாலிகுலை நான் கன்சிடர் பண்ணுறேன். அனதர் மாலிகுல் வந்து என்னதுன்னா சி. இப்போ சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பர் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் அப்பர் போர்ஷன் வந்து ஏர்லேயும் ஹாஃப் அப்பர் போர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்லேயும் இருக்குது. ஹாஃப் அப்பர் போர்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏர்லேயும் ஹாஃப் அப்பர் போர்ஷன் வந்து பார்த்தோன்னா வாட்டர்லேயும் இருக்குது. அப்படி இருந்தால் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். அங்கே வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே எப்படி ஆக்ட் ஆகுது? எல்லாமே வந்து என்னது? டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. சரியா? அப்போ இந்த 3 மாலிகுல்ஸில் இங்கே வந்து பார்த்தோன்னா ஏங்கிற மாலிகுலை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஏங்கிற மாலிகுலில் வந்து பார்த்தோன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். இங்கே பிங்கிற மாலிகுல் வந்து பார்த்தோன்னா பிங்கிற மாலிகுல் எப்படி வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னா 1/4 வந்து ஏர்லேயும் ரிமைனிங் 3/4 வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்லேயும் இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஹாஃப் ஏர்லேயும் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா வாட்டர்லேயும் இருக்குது. அப்போ வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேயும் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். சரியா? அப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது எங்கே வந்து
ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாலிகூல்ஸில் வந்து பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் அங்கே வந்து 0வாக இருக்கும். அப்போ அந்த மாலிகூல்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அங்கே என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். சரியா? அடுத்து இது எக்ஸாம்பிள் ஃபார் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது இப்போ வந்து ஒரு ஆண்ட் எடுத்துங்க. இப்போ ஒரு ஆண்ட் வந்து பார்த்தோன்னா வாட்டர் சர்ஃபேஸில் போகுது. அப்போ ஆண்ட் வந்து பார்த்தோன்னா வாட்டர் சர்ஃபேஸில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது வந்து பார்த்தோன்னா மினிமமாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்த்தோன்னா மினிமமாக இருக்கனால அந்த ஆண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாகாது, அந்த வாட்டருக்குள்ளே போகாது. அப்போ நம்ம வந்து என்னது சர்ஃபேஸ் டென்ஷன்னாவே நம்ம என்னென்னு சொன்னோம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு அப்போ நம்ம வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது எப்படி இருக்குன்னா லெஸ்ஸாக இருக்கும். அப்போ லெஸ்ஸாக இருக்கும்போது அது வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆண்ட் வந்து பார்த்தோன்னா உள்ளே மூழ்காது. சரியா? அப்போ இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா வாட்டரு. இப்போ அந்த வந்து பெயிண்டிங் ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து வாட்டரில் இம்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ வாட்டரில் இம்ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த பெயிண்ட்டோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ்ஸு வந்து பார்த்தோன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பெயிண்டிங்கை வந்து ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங்கோட ஹேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ நல்லா எங்கே அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ணும்போது அதே வந்து பார்த்தோன்னா வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெயிண்டிங் ஹேர் எல்லாமே என்னாகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ இதெல்லாமே என்ன ரீசன்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஏன்னா நம்ம ஒரு ஸ்மால் ஏரியாவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஏரியாவுக்குள்ளே நமக்கு என்ன ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷில் இருக்க ஹேர் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நல்லா விரிவடையுது. அதே வந்து நமக்கு வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம அந்த பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெயிண்டிங் இருக்க அந்த ஹேர் எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் ஆகும். சரியா? அப்போ த ஹேர் ஆஃப் த பெயிண்டிங் ப்ரெஷ் cling together when taken out the water. This is because the water films formed them tends to contact the minimum area. அப்போ வந்து பார்த்தோன்னா எங்கே கான்டாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் ஏரியாவில் கான்டாக்ட் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட். அப்போ எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி கண்டாமினேஷன்ஸ் ஆர் இம்ப்யூரிட்டிஸ். இப்போ ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது வேறு அனதர் ஒன்று ஏதாவது ஒன்று மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எனி அதர் இம்ப்யூரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா the presence of any contamination or வந்து impurities considerably affect the force of surface tension. அப்போ force of surface tensionோட ஃபோர்ஸை வந்து பார்த்தோன்னா இதை அஃபெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா எனி அதர் இம்ப்யூரிட்டி இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் கேன் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை இதில் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லிக்யூடோட சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஹைலி soluble சப்ஸ்டன்ஸ் லைக் சோடியம் குளோரைடு when dissolved in water. அப்போ வாட்டரில் வந்து என்ன பண்ணுறோம், சோடியம் குளோரைடை வந்து பார்த்தோன்னா வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறோம். அப்போ டிசால்வ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். இந்த சோடியம் குளோரைடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரில் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணுறோம். சோடியம் குளோரைடை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டருங்கிறது என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகுது.
அப்போ எது இந்த சோடியம் குளோரைடு எதோட மிக்ஸ் பண்ணுறோம், அந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிஃபிகேஷன். இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ லிக்யூடுக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகும்போது லிக்விட் இஸ் எலக்ட்ரிஃபைடு. அப்போ லிக்விட் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிஃபைடாக இருக்கும்போது கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்னாகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. அதோட சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்னென்னா the electrification affect the surface tension when the liquid the electrification affect the surface tension when a liquid is electrified the surface tension is decreases. அப்போ என்ன ஆகுது, லிக்யூடுக்கு வந்து கரண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. சின்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த லிக்யூட் சர்ஃபேஸ் டியூ டு எலக்ட்ரிஃபிகேஷன். எப்போ எலக்ட்ரிஃபிகேஷனால் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்ட் ஆகுது. அப்போ ஆக்ட் ஆகிறதுனால த ஏரியா ஆஃப் த லிக்யூட் சர்ஃபேஸ் இன்க்ரீசஸ். அப்போ ஏரியா ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. விச் ஆக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த கான்ட்ராக்ஷன் ஃபினோமினான் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஹென்ஸ் இட் இஸ் டிக்ரீசஸ். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் நடந்தது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும், சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சர்ஃபேஸ் டென்ஷனில் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த லிக்விடுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கரண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகுது, அந்த கரண்ட்னால அங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லிக்விட் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் டென்சிட்டிங்கிறது நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனும் ஏரியாவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸும் வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷனும் வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஏரியாவும் சர்ஃபேஸ் டென்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு எப்போ வந்து ஏரியா ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எலக்ட்ரிஃபைடு லிக்விடுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆக அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஃபினோமினான் அகைன்ஸ்ட் த கான்ட்ராக்ஷன் ஃபினோமினானால சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருங்கிறது என்னென்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். எதை அஃபெக்ட் பண்ணுறது, சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர்னாலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனில் சேஞ்ச் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் நமக்கு ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சரையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணும். அப்போ டெம்பரேச்சரில் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் எப்போல்லாம் இருக்கும் அப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்லையும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். எப்போ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் இந்த ரிலேட் பண்ண இந்த டெம்பரேச்சர் ரிலேஷன் வந்து பார்த்தோன்னா டிடி சர்ஃபேஸ் டென்ஷன் டிடி ஈக்குவல் டு அட் 0 டிகிரியில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு T0 இன்ட்டு 1 - ஆல்ஃபா டி. இப்போ டிடிங்கிறது T டிகிரி செல்சியஸில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன். டிடிங்கிறது எதை டெனோட் பண்ணுது அப்படின்னா T டிகிரி செல்சியஸில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட்டு T0ங்கிறது எது டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன். 0 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா நம்ம T0. அதே T டிகிரி செல்சியஸில் எவ்வளோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா டிடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாங்கிறது என்னென்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஆல்ஃபாங்கிறது வந்து என்னது, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 374 டிகிரி செல்சியஸ். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தோன்னா 0 அட் த டெம்பரேச்சர். அப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். என்ன ரிலேஷன் அப்படின்னா Tt is equal to T0 into 1 minus T by Tc whole power 3/2. இது எதுக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் டிசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், டீங்கிறது வந்து என்னென்னா டெம்பரேச்சர். அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் இன்பிட்வீனில் இருக்க ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா Tt is equal to T0 into 1 minus T by Tc whole power 3/2. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா Tt is equal to T0 into 1 minus T by Tc whole power n. இதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா எதுக்கான ஜென்ரல் ரிலேஷன் அப்படின்னா த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் பிட்வீன் த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா Tt minus T0 Tt equal to T0 into 1 minus T by Tc whole power n. That's all.